ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்கலாமா? நம்ம லேடிஸ்க்கே பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு மென்ஸுக்கு பார்க்கலாமா? டீனேஜ் பாய்ஸ்லேருந்து ஏஜ்டு பீப்புள் மென்ஸ் வரைக்கும் இந்த டிப்ஸ் வந்து நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து அதிகமாக வந்து ஆயில் வந்து ரொம்ப வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அவங்களுக்கு அது ஒன்று தான் மெயின் பிரச்சனையாக இருக்கும். ஆயில் வர்றதுனால தான் அவங்களுக்கு வந்து மென்ஸுக்கு வந்து ஒரு டீனேஜில் வயசில் ஆரம்பித்தாலே பிம்பிள்ஸ் வந்து நிறைய இருக்கும். அதனால் அவங்க வந்து ரொம்ப ஜென்ஸ் வந்து ரொம்ப பியூட்டி டிப்ஸ் வந்து ரொம்ப கேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ இருக்க பசங்க நல்லாவே கேர் பண்ணுறாங்க. நம்ம அவங்களுக்குலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? என்னென்னா நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுங்க. மென்ஸ் வந்து என்ன அப்படின்னா சோப்பு வந்து டெய்லி போடாமல் அதுக்கு பதில் முல்தானி மெட்டியும் கடலை மாவும் ரெண்டும் சேர்த்து வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒரே சேம் குவான்டிட்டியில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு அதை வந்து டெய்லி நீங்கள் சோப்புக்கு பதில் ஃபேஸ் வாஷ் மாதிரி போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் வந்து நல்லாவே உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அந்த இது வந்து போயிடும். அதே மாதிரி என்ன பேக் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்குது. அந்த தக்காளியை வந்து மேலே இருக்க தோல் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்து அதை தோல் வந்து எடுத்துட்டு அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்சியில் வேண்டாம், கையிலேயே நல்லா இல்லை மேஷரில் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து காய்ச்சாத பால் இருக்குல்ல, அந்த பால் வந்து கொஞ்சம் எடுத்து அதில் விட்டுட்டு ஒரு பேக் மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பேக் மாதிரி போட்டுட்டு ஒரு 20 to 30 minutes வந்து நீங்கள் அப்படியே வந்து அதை விட்டுருங்க. விட்டுட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அது நல்லா மறுபடியும் வெறும் தண்ணியில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க, நார்மல் வாட்டரில். அந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் அப்படி செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பேக்கு. ரெகுலராக வந்து சோப்புக்கு பதில் முல்தானி மெட்டியும் கடலை மாவும் போட்டுவாங்க. கடலை மாவு இல்லைனாலும் முல்தானி மெட்டி அரிசி மாவு நல்லா சாஃப்டாக இருக்க நரன்னு இல்லாமல் இருக்க அரிசி மாவும் முல்தானி மெட்டியும் கூட நீங்கள் வந்து சேம் குவான்டிட்டியில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பேக்கை வந்து வீக்லி ஒன்ஸ் போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு வந்து ஆயில் வந்து அந்த ஆயில் வந்து அந்த இது வந்து கம்மியாயிடும். அதே மாதிரி உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருந்தாலும் அந்த மார்க்ஸ்லாம் வந்து போயிடும். உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான இதுவும் கொடுக்கும் உங்களுக்கு டொமேட்டோ வந்து. அதனால் நீங்கள் நல்லா இந்த ஒரு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.